திறமையா இருக்குடா உங்களுக்கு. சூப்பரா சைக்கிள் ஓட்டுறேன், அப்படியே ஓட்டுனேன். இப்பொழுது சஞ்சீவ் தம்பி கலண்ட சைக்கிள் செயினை மாட்டிக்கொண்டு வேகமாக வந்து கொண்டிருக்கிறார். சைக்கிள் செயின் அவிழ்ந்தாலும் அதை மாட்டிக்கொண்டு தைரியத்தை விடாமல் வந்து கொண்டிருக்கிறார். டேய், அவன் மேல ஒரு கண்ணு வை. அண்ணா, அவன் மேலேயே தானே வச்சுக்கிட்டு இருக்கேன். புயல் வேகத்தில் வந்து கொண்டிருக்கிறார் தம்பி சஞ்சீவ் அவர்கள். அவர் வரும் வேகத்தை பார்க்கும் பொழுது நமக்கே உற்சாகமாக இருக்கின்றது. போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து போட்டியாளர்களையும் பின்னோக்கி தள்ளி முன்னோக்கி வந்து கொண்டிருக்கிறார். ஃபாஸ்டா வாணா. தம்பி என்ன இவ்வளவு வேகமா சைக்கிள் ஓட்டுது? ஆமண்ணே, இந்த பரபரப்பான சூழ்நிலையில் யார் ஜெயிப்பார்கள் என்று சற்று நேரத்தில் தெரிய வரும். சஞ்சீவ் தம்பி முன்னோக்கி வந்து கொண்டிருக்கிறார். வாணா. சூப்பரா ஓட்டுறான். ஆமாங்க. ஐயோ, என் ஆளு தோத்துருவான் போல இருக்குடி. அனைத்து போட்டியாளர்களும் வெற்றியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். சஞ்சீவ் தம்பி முன்னோக்கி வந்து கொண்டிருக்கிறார். ஃபாஸ்டா வாணா. சீக்கிரம் போ. சும்மா விடக்கூடாதுடா, அவனை ஜெயிக்க விடக்கூடாதுடா. சீக்கிரமா போடா. சஞ்சீவ் தம்பி அவர்கள் வேகமாகவும் விவேகமாகவும் வந்து கொண்டிருக்கிறார். போற போக்க பார்த்தா அந்த தம்பி ஜெயிச்சிருவார் போல இருக்க. சஞ்சீவ் தம்பி வெற்றி கோட்டை நெருங்கி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். சஞ்சீவ் தம்பி வெற்றி கோட்டை அடைய உள்ளார். வெற்றி கோட்டை அடைந்து விட்டார். சூப்பர்ண்ணே. The winner. அந்த தம்பி ஜெயிச்சு விட்டாப்ல. டேய், அவன் மேல ஒரு கண்ணு வைன்னு நான் சொன்னேன்ல. அண்ணே, அவன் மேலதானே இப்ப வரைக்கும் கண்ணு வச்சிட்டு இருக்கேன். நான் வேற யாருமே பாக்கலண்ணே. டேய், கண்ணு வேணா அவனை ஜெயிக்க விடாம பண்ணணும்னு அர்த்தம்டா. ஓ, இதுக்கு அப்படி ஒரு அர்த்தம் இருக்கா? அண்ணே, நீ ஒண்ணும் கவலைப்படாத அண்ணே. அடுத்த வருஷம் வரட்டும், அவன் ஜெயிக்க மாட்டான். அவன் சைக்கிள் டியூப்ல காத்த புடுங்கி விட்டுறானே. என்ன அடிச்ச? வாழ்த்துக்கள் தம்பி. தேங்க்யூங்க. வாழ்த்துக்கள் தம்பி. தேங்க்யூ. வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்ண்ணே. ஒரு சாதாரண பழைய சைக்கிளை வச்சுக்கிட்டு இந்த சஞ்சீவ் தம்பி இந்த பந்தயத்துல ஜெயிச்சு 10,000 ரூபாய் பரிசை வின் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த வெள்ளி கோப்பையும் நம்ம கவுன்சிலர் பரிசா அவருக்கு வழங்குறாரு. சூப்பர் தம்பி, நீங்க நல்லா சைக்கிள் ஓட்டுனீங்க. தேங்க்ஸ்ண்ணே. நான் ஜெயிக்கிறதுக்கு காரணமே அதோ அந்த தம்பி தான். அந்த தம்பி மட்டும் எனக்கு சைக்கிள் கொடுக்கலனா இந்த போட்டியில என்னால கலந்துட்டு இருக்கவே முடியாது. சூப்பர் தம்பி. நீங்க எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்க தம்பி, என்ன செய்யணும் சொல்லுங்க, செஞ்சிருவோம். ஒன்றும் இல்லைண்ணே, அடுத்த வருஷம் அந்த சைக்கிள் ரேஸ்ல அந்த பையனையும் கலந்துக்க விடுங்கண்ணே. கண்டிப்பா அந்த பையன் ஜெயிப்பா. கட்டாயம் கலந்து வைக்கிறேன் தம்பி. தேங்க்ஸ்ண்ணே. இப்ப இந்த கோப்பையும் பரிசு பணத்தையும்
நம்ம கவுன்சிலர் அவர் கையால சஞ்சீவ் தம்பிக்கு கொடுப்பார். எல்லாம் கை தட்டுங்க. தேங்க்யூண்ணே. தட்டுங்க, வேகமா தட்டுங்க. இந்தாங்க. கை தட்டுங்க, கை தட்டுங்க. தம்பி இங்க வா வா. ஜெயிச்சிட்டாப்ல. வாங்கிக்கோ. ஆனா எனக்கு எதுக்குண்ணே? நீ வாங்கிக்க சொல்றேன், வாங்க. போப்பா. சரி, அப்ப நான் கிளம்புறேண்ணே. வாங்க. வரேன். சரிங்க, வாங்க. வரேன். அண்ணா எனக்கு எதுக்குண்ணே கப்பலாம்? நீங்க ஜெயிச்சு வாங்கினது உங்களுக்கு தானே சேரணும். அதையே என்கிட்ட கொடுக்குறீங்க. நான் சொல்றத நல்லா கேளு. இந்த கப்பை கொண்டு போய் வீட்டுல வை. இத பார்க்கும் போதெல்லாம் சைக்கிள் ரேஸ்ல ஜெயிக்கணும் ஜெயிக்கணுங்கிற எண்ணம் உனக்கு வந்துகிட்டே இருக்கும். சரியா? சைக்கிள் ரேஸ்ல ஜெயிக்கணும் தானே உனக்கு ஆசை? ஆமாண்ணே. கண்டிப்பா நீ ஜெயிப்ப. சரியா? ஆல் தி பெஸ்ட். சரிண்ணே. எதுக்கு மேடம் என்ன கூப்பிட்டீங்க? ஆ, நீ இந்தா. ஆ, ம். எதுக்கு மேடம் இவ்ளோ பணம்? சொல்றேன், புடி 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 புடிச்சுக்கோ. நீ எனக்காக ஒரு வேலை செய்யணும். அதுக்காக தான் நான் உனக்கு இவ்ளோ பணம் தரேன். இவ்ளோ பணம் கொடுத்து வேலை செய்ய சொல்றீங்கன்னா நீங்க சொல்ல போற வேலை தப்பான வேலையா மேடம்? இங்க பாரு, இந்த தப்பு சரியெல்லாம் நம்ம மனசை பொறுத்துதான். உனக்கு சரின்னு பட்டா கொலை கூட செய்யலாம். கொலையா? இப்ப எதுக்கு பயப்படுற? கொலையா இல்ல, கொலை. அவ்வளவுதான். புரியுதா? உங்க ஹாஸ்பிட்டல்ல மங்கான்னு ஒருத்தி அட்மிட் ஆயிருக்கால, அவளை யாருக்குமே தெரியாம கொல்லணும். என்ன கொலை பண்ணி மாட்டிப்பேன்னு சொல்லிலாம் பயப்படாத. பயப்பட்டாதான் மாட்டுவ. தைரியமா தப்பு பண்றவ என்னைக்குமே மாட்ட மாட்டா. நீ ஒரு நர்ஸ். ஹாஸ்பிட்டல்ல கோமால இருக்கிற பேஷண்ட எப்படி மாட்டாம கொலை பண்றதுன்னு நான் சொல்லிதான் நீ செய்யணுங்கிற அவசியம் இல்ல. நீ தைரியமா அந்த மங்காவை கொல்லு. நான் இப்போ உனக்கு கொடுத்த மாதிரி இன்னும் 3 மடங்கு பணம் தரேன். இந்த காலத்துல பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம பணத்தை தேடி போனா பணம் நம்மள தேடி வராது. ஆனா பணம் இப்ப உன்னை தேடி வந்திருக்கு. வேண்டான்னு சொல்லாம, பணத்தை அவமதிக்காம சொல்ற வேலையை மட்டும் செய். அதுக்கப்புறம் பணம் உன்னை தேடி வரும். சரிங்க மேடம், நான் செஞ்சிடுறேன். நர்ஸ் கமலா கூடவே இருக்காளே, இவ இருக்கும்போது மங்காவை எப்படி கொல்றது? இன்னைக்கு முழுக்க ஸ்ரீஜா பக்கத்துல போவே கூடாது. பேசாம மௌன விரதம் இருக்கிறதா நினைச்சு அமைதியா இருக்கணும். அப்பதான் நாம தப்பிக்க முடியும். என்னம்மா, ஆப்பிள் சாப்பிடுறியா? என்னம்மா, என்ன பார்த்து ரொம்ப பயந்துட்ட போல இருக்கு. பேசவே மாட்டேங்கிற. ஐயோ, சும்மாவே என் வாய் என் பேச்ச கேட்காது. உன்கிட்ட ஏதாவது பேசி உனக்கு கோவம் வந்து என்னையும் 4வதா பலி போட்டுட்டேன்னா நான் என்னடி பண்ணுவேன்? என்னம்மா, நம்ம ஏதாவது சொல்லி நம்மளையும் ஸ்ரீஜா 4வது பலியா போட்டுருவான்னு யோசிக்கிறியா? என்ன இவ நாம மனசுல நினைச்சது அப்படியே சொல்றா. ஏண்டி
ஏதாவது மந்திர சக்தி வந்துருச்சா உனக்கு? நான் மனசுல நினைக்கிறது நீ அப்படியே சொல்ற. ஒரு மந்திர சக்தியும் இல்ல. மைண்ட் வாய்ஸ் நினைச்சு நீதான் வெளியே பேசிக்கிட்டு இருக்க. ஐயோ, மைண்ட் வாய்ஸ் நினைச்சு வெளியில பேசிட்டேனா? போச்சு. பயத்துல என்ன பண்றதுன்னு உனக்கே தெரியல. இல்லையே, அப்படிலாம் ஒண்ணு இல்ல. ஸ்ரீஜா, எனக்கு என்னமோ உண்மையாவே உன்னை பார்த்தா பயமா இருக்குடி. இந்த பலி கொடுக்கிற விஷயத்த கொஞ்சம் தள்ளி போடலாமா? என்னது தள்ளி போடணுமா? அதாவது ஒரு பிளான் பண்ணி ஒரு கொலை பண்றதே கஷ்டம். இதுல ஒரே டைம்ல 3 கொலைன்னு வேற சொல்ற. ஐயோ, இந்த பலி விஷயத்துல ஏதாவது சொதப்பிட்டா நம்ம ஸ்ட்ரெயிட்டா ஜெயிலுக்கு தாண்டி போனோம். அந்த ஜான்சி வேற நம்ம மேல செம்ம கோவத்துல இருக்கா. நாம ஏதாவது தப்பு செஞ்சுட்டு மாட்டிக்கிட்டோம், லாடம் கட்டலான்னு கழுகு மாதிரி காத்துக்கிட்டே இருக்காடி. ஐயோ, இந்த தடவை மட்டும் நம்ம அவகிட்ட மாட்டோம், கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம நம்மள உரிச்சு உப்பு கட்ட போட்டுருவாடி. பயப்படாத, எல்லாம் சரியாதான் நடக்கும். அம்மா, பலி டைம் ஸ்டார்ட்ஸ். ஐயோ, அபியோட பிறந்த நாளைக்கு நான் கொடுக்க போற 3 பலியில முதல் பலி இன்னும் கொஞ்ச நேரத்துல நடக்க போகுது. இன்னைக்கு ஸ்ரீஜா ரொம்ப வெறி பிடிச்சு தெரியறாளே. என்னாக போகுதோ ஒன்னும் புரியலையே. அபிக்கு புடவை எடுத்துடலாம், ஆனா அவளுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி புடவை எடுக்கிறது? எக்ஸ்கியூஸ் மீ சார், என்ன சார் வேணும்? என் ஒய்ஃபுக்கு பர்த்டே, ஓ, அதான் ஒரு saree எடுக்கணும். நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு, நான் காட்டுறேன். ம். வேற ஏதாவது காட்டுங்களேன். இது காட்டன் புடவை, இதுவும் நல்லா இருக்கும். அக்கா, அந்த கலர் எடுங்களேன். எல்லா புடவையும் எனக்கு பார்க்க நல்லா தான் தெரியுது. இதுல எப்படி ஒரு புடவையை செலக்ட் பண்றது? சுத்தம். சரி, உங்க ஒய்ஃபுக்கு எந்த மாதிரி புடவை பிடிக்குமோ அதை செலக்ட் பண்ணுங்க. அவளுக்கு என்ன மாதிரி புடவை பிடிக்கும்? இல்ல, எனக்கு தெரியலையே. எந்த மாதிரி கலர் டிசைன்ஸ் பிடிக்குமோது தெரியுமா சார்? இல்ல, ஐடியாவே இல்ல ஆக்சுவலி. என்ன சார் நீங்க புடவைய செலக்ட் பண்ணுவீங்கன்னு பார்த்தா உங்களுக்கு எல்லா புடவையும் அழகா தெரியுது. சரி, உங்க ஒய்ஃபுக்கு என்ன கலர் என்ன டிசைன் பிடிக்குமாவது சொல்வீங்கன்னு பார்த்தா அதுவும் தெரியாதுன்னு சொல்றீங்க. நீங்க பேசாம உங்க ஒய்ஃபையே புடவை எடுக்க கூட்டிட்டு வந்திருக்கலாமே. இல்ல, இன்னைக்கு என் ஒய்ஃபுக்கு பர்த்டே, அவளுக்கு புடவை கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பார்த்தேன். அதான் என் ஒய்ஃபை கூட்டு வரல. அப்படியா? ம். பொம்பளைங்க புடவை செலக்ட் பண்றதா இருந்தாலும் சரி, புருஷனை செலக்ட் பண்றதா இருந்தாலும் சரி, ரெண்டையுமே ரொம்ப பார்த்து செலக்ட் பண்ணுவாங்க. நீங்க மட்டும் உங்க ஒய்ஃபுக்கு பிடிக்காத சாரிய பிறந்தநாள் பரிசா வாங்கிட்டு போயிட்டீங்கன்னு வைங்க, அப்புறம் அவ்வளவுதான். ஒய்ஃப் உங்களை உண்டுலன்னு பண்ணிடுவாங்க. என்னம்மா இப்படி பயமுறுத்துறீங்க? ஆமா, உங்க ஒய்ஃபுக்கு பிறந்த நாள் வேற, பார்த்து நடந்துக்கோங்க. அபிக்கு பிடிச்ச மாதிரி புடவை எடுக்கணும். எப்படி? பேசாம இப்படி செஞ்சிட வேண்டியதான்.
அபி, இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள். நான் உனக்கு சர்ப்ரைஸ் பண்ண உனக்கு பிடிச்ச மாதிரி புடவை எடுக்கணும். அதுக்கு நான் இப்ப நம்ம காதல உதவிக்கு அழைக்க போறேன். இப்ப நான் கண்ணை திறக்க போறேன். நம்ம காதல் நீயே இங்க கடைக்கு வந்த மாதிரி ஒரு புடவை எடுக்க போறேன். அதே மாதிரி உனக்கு பிடிச்ச ஒரு புடவைய என் கண்ணில் காட்டு. காதலே, காட்டு காதலே. என்ன இவரு தனியா பேசிக்கிட்டு இருக்காரு? அபிக்கு பிடிச்ச மாதிரி ஒரு புடவைய காட்டு காதலே. சஞ்சீவ், அபி, என்ன சஞ்சீவ், எனக்கு நீ ஒரு புடவை எடுக்கணும், அவ்வளவுதானே? ஆமா அபி. நானே செலக்ட் பண்றேன். ஆ, நீயே செலக்ட் பண்ண. என்ன இந்த சார் யாரு கூட பேசிக்கிட்டு இருக்காரு? இதுல எது ஓகேன்னு பாரு. ஆ, ம். அதுவும் இருக்கு பார். அந்த புடவை எடுக்க சொல்லு. அதா, அது உனக்கு ஓகேவா அந்த கலரு? ம், ஆ? ம், ஓகே. கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் நல்லா தானே இருந்தாரு. அக்கா, அந்த புடவை எடுங்க. அதுவா? ஆ. என்னக்கா யோசிக்கிறீங்க? எடுங்கக்கா. அது இல்ல சார், 1 வீக் முன்னாடி ஒரு மேடம் வந்து ரொம்ப ஆசையா அந்த புடவைய எடுத்து பார்த்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போய் வாங்கிக்க விலைய கேட்டாங்க. விலை அதிகம்னதும் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அவங்க ஆசையா இந்த புடவைய எடுத்தத பார்த்து மனசு கேட்காம நான் தான் அந்த மேடம் கிட்ட புடவைய தனியா எடுத்து வைக்கிறேன், நீங்க வேணா திரும்ப வந்து எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன். அவங்க இல்ல வேற யாராவது கேட்டா குடுத்துருங்கன்னு சொன்னாங்க. நானும் சரி அவங்க வந்தா குடுத்துடலான்னு வச்சிருக்கேன். ஆனா அவங்க வரவே இல்ல சார். அப்படியா? இல்ல, என் அபிக்கு அந்த புடவை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்றா. அந்த புடவையை நானே எடுத்துக்கலாம்ல? இல்ல, அந்த புடவையை நீங்களே எடுத்துக்கோங்க. அந்த மேடம் வந்தா நான் சொல்லிக்கிறேன். ம், சரிக்கா, எடுத்து கொடுங்க. இந்தாங்க. இதான் உனக்கு பிடிச்ச புடவை. எடுத்துட்டேன் அபி. சரிக்கா, பேக் பண்ணிருங்க. ம், இந்தாங்கண்ணே. இந்தாங்க சார். இந்தாங்க சார். சரிங்க. கமலா மங்காவை விட்டு போயிடுவா. மங்காவை யாருக்கும் தெரியாம கொண்டுலான்னு ரொம்ப நேரமா ரூம் வாசல்லயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா இந்த கமலா மங்காவை விட்டு வெளியே போற மாதிரியே தெரியல. என்ன பண்றது? ஸ்ரீஜா மேடம் ஃபோன் பண்றாங்க. சொல்லுங்க மேடம். நீலி, நான் சொன்ன மாதிரி அந்த மங்கா கதைய முடிச்சிட்டியா? இன்னும் இல்ல மேடம். நான் மங்காவை கொன்னுடலான்னு ரூமுக்கு வெளியில தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா இன்னும் முடியல மேடம். ஏன், ஏதாவது ப்ராப்ளமா? ப்ராப்ளம் எல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம். மங்கா கூட கமலான ஒரு டியூட்டி நர்ஸ் இருக்காங்க.
அந்த நர்ஸ் மங்காவை விட்டு போனாதான் அவளை நான் கொலை பண்ண முடியும். அந்த கமலா எப்போ மங்காவை விட்டுட்டு போவா? தெரியலையே மேடம். சீக்கிரம் போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. யாருக்கும் தெரியாம மங்காவை நான் கொன்னுட்டு உங்களுக்கு கால் பண்றேன். சரி, எனக்கு சீக்கிரமா கால் பண்ணு. சொதப்பாம நான் சொன்னது நடக்கணும். கண்டிப்பா மேடம், நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். ஐயோ ஸ்ரீஜா, அப்ப நீ சொன்ன 3 பலியில முதல் பலி மங்காவா? ஆமாமா.